திருத்தொடையல்னு ஒரு பாட்டு எழுதுவார், 30 பாட்டு. அதில் முருகனுடைய பரத்துவம் ஃபுல்லாக கொடுத்தார். முருகன் அப்படின்னா என்ன, பரத்துவம்னு என்னென்னா முருகனுடைய ஆற்றல்கள் செயல்கள் அது நிறைய இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து 30 பாட்டு 30 கற்பூரம் ஏற்றணும். அதுதான் அதில் கொடுப்பார். 6666 பாட்டு எழுதினார் சொல்லுவாங்க. ஆனால் இந்த 39 பாட்டுக்கு மட்டும்தான் பாட்டுக்கு ஒரு கற்பூர தீபம் ஏற்றுன்னுவார். வீட்டில் முருகனை நீங்கள் வரவழைங்க. நீங்கள் இந்த ஓமம் பண்ண போல் பலனது சுப்பிரமணியனை வரவழைச்சி நீங்களே ஓமம் பண்ண என்ன பலனோ அதுவும் உங்களுக்கு சித்திக்கிறதுக்கு பலன் அது திருத்தொடையலில் இருக்குது. அதில் கடைசியில் எல்லாம் எழுதிட்டு 29 பாட்டில் எழுதுவார். அடியவர் அகத்திலேயே அவ்வை இருக்க அவ்வை சொல்லிடுறாங்களே, அடியார் உள்ளமே பெருசுன்னு சொல்லிடுறாங்களே, அந்த உள்ளத்திலே முருகன் இருக்காரே, அந்த முருகனை நீ எழுப்பணும். அதுதான் அந்த ரகசியம். எங்கேயோ கொண்டு வருவார். அண்ட முதல் அணுக்கடை கண்ட சரம் அசரம் எல்லாம் ஒன்றன் பண்டம் என்பதனால் யான் ஏதும் கொடுக்க இயலாதவன் ஆகிய எல்லாமே உன் பொருள். அப்போ நான் முருகன் என்ன கொடுக்க போகிறேன்? அப்போ என்ன அண்டி நான் மட்டும்தான் நிற்கிது, இந்த வாக்கு மட்டும்தான் உச்சரிக்க முடியும். இதை நான் சொல்கிறேன், நீ எடுத்துக்கோ, பெரிய மாலையாக எடுத்துக்கோ, எனக்கு வந்து உதவி பண்ணும் அப்படின்றது தான் அந்த பாட்டில் வரக்கூடிய சூட்சும ரகசியம். அதில் அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லி கணவன் மனைவி பிரிஞ்சு வந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த பாட்டு நான் படிக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி முருகான்னு மட்டும் சொல்லுங்கள். ஷண்முக சகசநாம அர்ச்சனைன்னு ஒன்று இருக்குது. அதை படிக்கிறேன். வில்வெல்லை எடுத்துன்னு வாம்மான்னு, வில்வெல்லை கொண்டு வரல. கஸ்தூரிப்பட்ட பூ வாங்கிட்டு வரல. ராத்திரி மணி 10 கோயிலில், முருகன் கோயிலில் சஷ்டியில் உட்காந்துருக்குறோம். சரி, நான் ஒன்றேன்னு சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணி பாருமான்னு. அந்த சமயத்தில் சாமி சொல்ல வச்சார், எனக்கு தெரியாது. ஒரு சகசநாமத்துக்கும் நமகான்னு மட்டும் சொல்லுங்கன்னு. ஓம் அசிந்தி சக்தியே நமக அப்படின்னு நமக ஓம் அப்படியே சொல்லணும். ஓம்னே சொல்லணும். அப்படியே 1000 ஓம் சொல்ல வச்சேன் தப்புன்னு. அடுத்து ஒரு வாரத்தில் கணவர் வந்து அழிச்சுன்னு போயிட்டார். அவங்கள நல்ல மாதிரியா கணவன் மனைவி பிரிஞ்சுருந்தாங்க, நல்ல மாதிரி சேர்ந்துட்டாங்க. இது நடந்த வரலாறு. இதெல்லாம் சஷ்டியில் நடந்த வரலாறுகளில் ஒன்று. இந்த ஷண்முக சகசநாம அர்ச்சனைன்னு ஒன்று இருக்குது. வாக்கு மட்டும்தான் நமக ஓம்னு சொல்லி இருக்கணும். அந்த மந்திரத்தை காது வாங்கின்னு இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதே அவங்களுக்கு முருகன் அவங்களுக்கு பிரச்சனை தேவைகளை முடிச்சு கொடுக்குறாரு. அந்த மாதிரி உங்களுக்கு நேரம் வந்திருக்கும் பொழுது தான் இது நீங்கள் கேட்க முடியும். இதுவும் சாதாரணமாக உங்களுக்கு கேட்க முடியல. இதையும் சேவ் பண்ணுவீங்களா, இதையும் கரெக்டாக பயன்படுத்துவீங்களா, இதையும் சேனலில் கொடுத்து பார்ப்பீங்களா, டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்களா, அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் சத்தியமான உண்மைகள். அந்த பொண்ணுக்கு அதே போல் நடந்தது. அதே போல் இன்னொரு ஆத்திற்கு இலங்கையில் தமிழர் இங்கிலாண்டில் நடந்தது. முதல் கேஸை தோத்துட்டான், அவன் ஜெயிலுக்கு போகணும். 2வது அப்பீல் பண்ணியிருக்கான். அவங்க வந்து அழறாங்க. அங்கே உட்காந்து தான் படிக்கிறேன், சமாதியில் உட்காந்து தான் படிக்கிறேன் ஷண்முக சகசநாம அர்ச்சனையை. அந்த பையன் லண்டனில் கேஸ் ஜெயிச்சு வெளியே வந்துட்டு நல்ல மாதிரி வேலைக்கு போய் நல்ல மாதிரி செட்டில் ஆகிட்டான். அதனால் இதெல்லாம் நடந்திருக்குது. இந்த வாக்கு இருக்கு இல்லைங்களா, உங்கள் வாக்கு மட்டும்தான் உங்களுக்கு சொந்தம். நாக்கு மட்டும்தான் நமக்கு இன்னி கொடுத்துருக்காரு கடவுள். இந்த நாக்கை வச்சு இந்த மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உண்மையாக நீங்கள் மனதுக்குள்ளார தேவையை கருதி நியாயமாக நீங்கள் கேட்குற எல்லா அழுக்குறலையுமே உள்ளே இருக்க இறைவன் கேட்டுன்னு சரி பண்ணுவார். அது நீங்கள் உண்மையிலே கேட்கலாம் அப்படிங்கிறத அதில் அழுத பிள்ளையே பால் அருந்தும் அதுபோல் தொழுத பிள்ளைக்கு அன்றோ சுகமாம் குருபரனேன்வர். அழுத பிள்ளையே பால் அருந்தும் அதுபோல் தொழுத பிள்ளைக்கு அன்றோ சுகமாம் குருபரனே. குருபர கண்ணியில் எழுதுவார். குழந்தை விளையாடின்னு இருக்க வரைக்கும் தாய் கூட டிவி பார்த்துன்னு இருப்பான், வேறு ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஆனால் குழந்தை அழுதவுடனே ஐயோ பசி இருக்கிறப்ப இந்த குழந்தைக்கு அவன் சொல்லி உணவு கொடுக்க வருவாள், பசி தீக்க வருவாள். இதே போல தான் இறைவனுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா அது பிரச்சனை இல்லை. இறைவனுக்கு தெரியுதோ தெரியலையோ உங்கள் உள்ளத்தில் இறைவன்ட்டு நீங்கள் கேட்கணும். அதுக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு நம்ம இந்த 4 பெருமக்களோ அருணகிரிநாதரோ இந்த மாதிரி உருவாக்கின இந்த ஸ்தலங்களில் போய் நீங்கள் நிற்கும் பொழுது கூட உங்கள் மனம் இதிலையே லயிச்சு கேட்டுதுன்னா உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே நடந்துடும். அதனால் அழுத பிள்ளையே பால் அருந்துமாம் அதுபோல் தொழுத பிள்ளைக்கு அன்றோ சுகமாக ஒரு நீங்கள் கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் இறைவனுக்கு எல்லாம் தெரியும், என் கஷ்டம் கடவுளுக்கு தெரியும், அதெல்லாம் வந்து அவங்க திருப்திப்படுத்திக்கிறது. ஆனால் கேட்க வேண்டியது சாமியோட கொள்கைப்படி உங்களுடைய கடமை. அது குருக்கிட்ட கேட்கும்பொழுது அது சுலபமாக நடக்கும். இன்னொன்றும் சொல்லுவார், பக்தியில் 2 வகை இருக்குது. ஒன்று குரங்கு குட்டி பக்தி, ஒன்று பூனைக்குட்டி பக்தின்னுவார். என்ன குரங்கு குட்டி பக்தினா என்னது, பூனைக்குட்டி பக்தினா என்னது, நம்ம முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா.
குரங்கு குட்டி தாயும் குரங்கும் ஒன்றாவே போகும். பூனைக்குட்டியும் தாயும் குட்டியும் ஒன்றாவே போகும். நான் குட்டி போட்ட பூனை மாதிரி அலையிறேன்னு கேட்பாங்க. ஆனால் அதில் என்ன ரகசியம்னா, குரங்கு குட்டி தாயை பிடிச்சின்னு இருக்கும். அது மரத்துக்கு மரம் கிளைக்கு தாவும். அப்போது விட்டுதுன்னா கை விட்டுதுன்னா குட்டி கீழே விழுதாச்சு. இதில் தாய் பூனை குரங்கு குட்டியை பிடிச்சின்னு போகும். அப்போது தாய் விடாது, மரத்துக்கு மரம் கிளை தாவும். ஆனால் தாய் குட்டியை விடாது. இதே போல் குருவை நம்ம என்ன பண்ணணும், குரு தாயாக கருதி குரு என்னை வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்மளை அர்ப்பணிக்கிற சரணாகதி, அதுதான் பூனைக்குட்டி பக்தி. நான் பிடித்து கொண்டிருக்கிறேன், அதுதான் குரங்கு குட்டி பக்தி. அதனால் குரங்கு குட்டி பக்தியாக இருந்தீங்கன்னா அந்த பக்தியை நான் கும்பிட்றேன் சாமி, நான் சாப்பாடு போடுறேன், நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அது வேறு. சாமி என்னை கூப்பிட்டார், சாமி என்னை கோயிலுக்கு போக வச்சார், சாமி கும்பிட்றதுக்கு வர வைக்கிறார், அவங்க அனுமதி கொடுத்தா தான் நம்ம கோயிலுக்கு போக முடியும். இப்படி நீங்கள் நினச்சி பூனைக்குட்டி பக்தியில் யார் வாழறாங்களோ அப்போ சாமி இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். இதை பாம்பன் சாமி தான் இதை கேட்குறார். இது கூட சைவ சித்தாந்தத்தில் முக்கியமான விஷயம். 3 வரும்: காண்பான், காட்சி, காட்சி பொருள் 3 வரும். காண்பவர்கள் யார்? முருகன். அவங்க உள்ளத்தில் இருக்க முருகன் தான் பார்க்குது. கண் மூலமாக உள்ளே இருக்க முருகன் உணர்த்தி உயிர் அறிஞ்சு வருது. காட்சி யார்? என்ன நான் பேசின்னு இருக்கிறேன், இது காட்சி. இது நான் சொல்லலை, என் மூலமாக முருகன் உங்களுக்கு சொல்ல வைக்கிறார், பாம்பன் சாமி சொல்ல வைக்கிறார். பாம்பன் சாமி உள்ளத்தில் இருக்க முருகன் சொல்ல வைக்கிறார், குருவோட உள்ளத்தில். சரி, காண்பான் ரைட்டு, காட்சி ரைட்டு. காட்சி பொருள் என்ன? முருகனை பற்றி பேசியிருக்கும். நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்க, முருகனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ என்ன நடக்குது? முருகன் நம்ம கூட 3 இடத்துலையும் இருக்கார். அதான் சைவ சித்தாந்தம். காண்பான் அந்த பக்கத்தில் இருக்க முருகனாக இருக்கார், காட்சி இந்த பக்கம் முருகனாக இருந்து சொல்கிறாரு, இடையில முருகனே அதில் அந்த பொருளில் இருக்கிறார். அப்படிங்கிறது தான் சைவ சித்தாந்தம். இந்த சைவ சித்தாந்த கொள்கையை தான் நம்ம குருநாதர் பாம்பன் சுவாமிகள் பிடிச்சி வச்சு இதை சொல்கிறாரு. இன்றைக்கி அந்த ஒரு வாய்ப்பு நல்ல மாதிரி இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு கிடச்சிருக்குது. இந்த சைவ சித்தாந்தங்களை நம்ம எடுக்கும் பொழுது இந்த மூலாதாரம், ஆதார வழிபாடுன்னு ஒன்று கொடுப்பார். ஆதார வழிபாடுன்னு ஒன்று கொடுப்பாரு. அது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், விசுக்தி, அநாகதம், விசுக்தி, ஆக்ஞான்னு 6 சக்கரங்களை கொடுப்பாங்க. 6 சக்கரத்துக்கும் 6 அடையாளங்களை கொடுப்பாங்க, முத்திரைகள் கொடுப்பாங்க. 6க்கும் 6 எழுத்துக்களை கொடுப்பாங்க. 6 எழுத்துக்களும் 51 எழுத்தாகும், அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது ஒரு வகை. அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு அடுத்த தடவை டைம் இருக்கும்பொழுது மறுபடியும் இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைக்கும், சொன்னாலும் சொல்லுவேன். கேட்டு இப்போ விளக்கம் தான் சொல்கிறேன் பார்த்துங்க. 2வது வகை இருக்குது. 5 வகை கும்பிடு இருக்குது, 6 வகை கும்பிடு இருக்குது. இந்த தொப்புள் இருக்கு இல்லைங்களா, இது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். தொப்புள் இருக்குல்ல, தொப்புளுக்கு நேராக கை வச்சு கும்பிடணும், இது ஒரு வகை. மார்பு, அநாகத சக்கரம், இதுக்கு நேராக கை வச்சு கும்பிடணும், இது ஒரு வகை. வாய்க்கு நேராக வணக்கம் வச்சு சொல்லணும், இது ஒரு வகை. இந்த நெற்றிக்கணுக்கு நேராக ஒரு வணக்கம் சொல்லணும், இது ஒரு வகை. இங்கே தலைக்கு உச்சியில் ஒரு வணக்கம் சொல்லணும், ஒரு வகை. இது 12 அங்குலம் வச்சு வணக்கம் சொல்லணும், இது ஒரு வகை. மொத்தம் 6 வகை வணக்கம் இருக்குது. அது என்ன 6 வகை வணக்கத்தில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னீங்கன்னா, இங்கே தொப்புளுக்கு நேராக சொல்கிறது தாய்க்கு வணக்கம். தாய்க்கு வணக்கம்னா அது என்ன பெரிய விஷயம்? நாம் இந்த உயிர் பழசு, உடம்பு மட்டும்தான் புதுசு. எந்தெந்த பிறவிலெல்லாம் நம்ம ஒரு பிறவியில் மீனுக்கு பின்னாடி அம்மா அம்மான்னு போயிருக்கோம், ஒரு பிறவியில் ஆமை பின்னாடி அம்மா அம்மான்னு போயிருக்கோம், ஒரு பிறவியில் ஆட்டு பின்னாடி அம்மா அம்மான்னு போயிருக்கோம், ஒரு பிறவியில் மாட்டு பின்னாடி அம்மா அம்மான்னு போயிருக்கோம், ஒரு பின்னாடி காக்கா பின்னாடி அம்மா அம்மான்னு போயிருக்கோம். ஒரு பிறவிலையும் பல லட்சம் பிறவிகள். 7 கடல் மணலை அளவிடல் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம்னு அருணகிரிநாதர் சொல்லுவார் சிதம்பரம் பாட்டில். அப்போது பல லட்சம் பிறவிகள் நம்ம எடுத்து வரோம். 7 கடல் மணலை எண்ணில்லாமல் நம்ம பிறவி எண்ண முடியாதான். அந்த வகையில் நம்ம எத்தனையோ பிறவியில் பிறந்து வரும் பொழுது ஒரு பிறவிலும் ஒரு தாயை நம்ம வழங்கிட்டு வரோம். இன்றைக்கி இந்த பிறவியில் இந்த அம்மா இந்த அப்பா அம்மா கிடச்சிக்காங்க. அப்போது அந்த எல்லா பிறப்பில் பிறந்த தாயையும் தொப்புள் கொடியில் தான் வராங்க.
அப்போ தொப்புல நினைக்கிறது தான், தொப்புளில் வச்சு கும்பிட்றது தான். நம்ம இப்போ இந்த பிறவியில் 4 வகை யோனின்னுவாங்க. அதில் இந்த பிறவியில் கருப்பை மூலமாக வரவங்க. இதுக்கு முன்னாடி முட்டையில் வரோம், அதுக்கு முன்னாடி ஒன்றில் வரோம். இப்போ இந்த வேர்வையில் வரோம், வேர்வையில் ஒரு பிறவி, மண்ணில் ஒரு பிறவி, முட்டையில் ஒரு பிறவி அப்படின்னு சொல்லி வரும். இதில் வந்து நம்ம வர்றது குட்டி போட்டு பால் ஊட்டும் பிராணிகளில் வரோம். அப்போ பையில் வரோம். அப்போது அந்த பை இந்த எடுக்கும் பொழுது இந்த இடம் தொப்புள் கொடி. அப்போ இந்த இடத்துல வணக்கம் சொல்லி தாயை வணங்குறது. எந்த சாமி கும்பிடும்போது இப்படி வணங்கினீங்கன்னா அது உங்களுக்கு அதனுடைய இது வந்து உணர்தல். இது உங்களுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிடலாம். அதே போல் இந்த இடத்துல வணங்கும் பொழுது நமக்கு எவ்வளோ வழிகாட்டுவாங்க. சும்மா எதுவுமே தெரியாது. இப்போ இன்றைக்கி வராரு நம்ம விஜயன் சாமிகள், இன்றைக்கி வந்து இதை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அவர் ஒரு குரு வழிகாட்டுறவங்க. இப்படி நிறைய பேர் வழிகாட்டுவாங்க. நிறைய பேர் யாரெல்லாம் எப்படி இப்படிலாம் வழிகாட்டுவோம் நமக்கு தெரியாது. இங்கே ஒரு வழிகாட்டுவோம், அங்கே ஒரு வழிகாட்டுவோம். 1ஆம் கிளாஸ் ஒரு வாத்தியார், 2ஆம் கிளாஸ் ஒரு வாத்தியார், அதோடு அவங்க போயிடுவாங்க. வாத்தியார் அதே இருப்பாங்க, ஆனால் மாணவன் படித்து மேலே போயிடுவான். அப்போது அந்த மாதிரி வாத்தியார் வழிகாட்டின வாத்தியார்களை கும்பிடுறது தான் இந்த இடம். இந்த இடத்துல தகப்பனாரை வழிபடுறது. எந்தெந்த பிறவியில் எந்தெந்த தகப்பனாருக்கு நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம இந்த பிறவி எடுக்கிறோமோ அவங்கள நினச்சி கும்பிடுறது இந்த இடத்துல. அடுத்ததாக இந்த இடத்துல ஞான குருவை கும்பிடுறது. ஞான குரு நமக்கு தெரிஞ்சது பாம்பன் சாமி. உங்களுக்கு எந்தெந்த குருவை நான் மனசில் தோணுதோ அவரை எடுத்துங்க. அவர் இந்த இடத்துல நெற்றிக்கண்ணு நேராக கும்பிட்டீங்கன்னாக்கா நடுப்புற அப்போ உங்களுக்கு ஞான குரு பலன் கிடைக்கும். இந்த இடத்துல 33 கோடி தேவர்கள் உங்களுக்கு எதெல்லாம் குலதெய்வமாக நீங்கள் கருதுறீங்களோ, எதெல்லாம் 33 கோடி தேவதைகளில் யாரெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பலன் கொடுத்ததா நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் இந்த இடத்துல நினச்சி கும்பிடும் பொழுது அவங்களுக்கு பூர்ண பலன் கிடைக்கும். இதுக்கு மேலே பரபிரம்மம், அதுதான் முருகன் அல்ல சிவம் அப்படின்னா. சிவம் வேறு, சிவன் வேறு. சிவம் என்பது முருகன். அந்த முருகனை இந்த 12 அங்குலம் உயரத்தில் வச்சு கும்பிடணும் அப்படிங்கிறது தான் சாமியுடைய கொள்கையை. பிரதானமாக திருவலங்கத்திரட்டில் கொடுக்குறாரு. அதனால் இது ஆசிரியர் ஏழில் வருது. இந்த திருச்செயில் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும், இந்த விளக்கங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் இப்படி வச்சு கும்பிட்டு பாருங்கள். ஏதானும் ஒரு பாராயணம் பண்ணும்போது இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த 6 வகை, தொப்புளில் 1, மார்பில் 1, வாய்க்கு 1, இந்த இடத்துக்கு நெற்றிக்கண்ணுக்கு 1, தலைக்கு 1, இதுக்கு மேலே 1, இது ஒரு வகை. இன்னொரு தியானம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு தியானம் இருக்குது. அந்த தியானம் வந்து டெய்லி செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் சுவாமி வந்து வஞ்சியல் அப்படின்னு ஒரு திருவலங்கத்திரட்டு 2, அதில் வஞ்சியல், அதில் 9ஆவது பாட்டு. நல்லா கவனிச்சிங்க. திருவலங்கத்திரட்டு 2, வஞ்சியல் 9ஆவது பாட்டு. நீங்கள் அர்த்தம் வேணால் உங்களுக்கு கிடைக்கும். வேணால் உங்களுக்கு யூடியூப்பில் அனுப்பிச்சிடுறேன். இதில் சார் சொன்னார்னா கேட்டு நான் அனுப்பிச்சிடுறேன். அதை நீங்கள் பாருங்கள். இந்த இடம் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்கன்னா, இந்த 6 சக்கரங்க முடிக்கிறீங்க. இந்த 6 சக்கரத்துக்கு நிறைய பேர் தெரிஞ்சு இதிலெல்லாம் வரவங்கெல்லாம் மேக்ஸிமம் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்களாம் இந்த 6 சக்கரங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. இதுக்குரிய மந்திரங்களும் இதுக்குரிய யந்திரங்களையும் நான் உங்களுக்கு சைவ சித்தாந்தத்தில் எதாவது கேட்டிருந்தா பாருங்கள், இல்லை ஞாபகப்பட திருப்பி நான் சொல்லித்தரேன். பாமன் சாமி சொன்னதே சொல்லித்தரேன். இதுக்கு வரைக்கும் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல எடுக்கிறீங்க சகசரா. இந்த சகசராவில் எடுக்கும் பொழுது இந்த இடத்துல இப்படி கும்பிடுறீங்க. கும்பிடும் பொழுது மனசில் நினச்சிக்கணும். இது கும்பிடுறது இல்லை, மனசில் நினச்சிக்கிடணும். நினச்சி கும்பிடுறது தான், மனசில் நினச்சிக்கிடணும். இது எப்படி வரும்னா, இந்த சகசராவில் 1000 லிங்கம் இருக்கிறதா நீங்கள் மனசில் நினச்சிக்கணும். 1000 லிங்கம் இங்கே இருக்குது அப்படின்னு மனசில் நினச்சிக்கணும். சரி, அப்படி நினச்சி 1000 லிங்கத்தை இந்த இடத்துல கும்பிடுறீங்க. அதுலேருந்து ஒரு அங்குல அளவில் பிள்ளையார் இருக்கிறதா நினச்சிக்கணும். பிள்ளையாரை கும்பிடணும். அதுக்கு மேலே ஒரு அங்குலம் உயரத்தில் வேல்முருகன் இருக்கிறதா நினச்சிக்கிடணும், கும்பிடணும். இப்போ 3 ஆச்சு பாருங்கள். 1 சகசரலிங்கம், அதுக்கு மேலே ஒரு அங்குலம் மகா கணபதி, அதுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மகா கணபதி நீங்கள் நினச்சிக்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க வேல்முருகனையும் நீங்கள் நினச்சிக்கலாம். ஒரு அங்குலம் கட்டை வரல் ஒரு அங்குலம் அளவுக்கு. அதுக்கு மேலே ஒரு அங்குலம் சிவலிங்கத்தை நினச்சிக்கணும். எங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த சிவலிங்கம் உங்களுக்கு மனசில் தோணுதோ அது நினச்சிக்கலாம். அதுக்கும் மேலே ஒரு அங்குலம் ஓங்காரம், அதை நினச்சிக்கணும். நான் ஓங்காரத்தை பழனி ஆண்டியாக நினச்சிக்குவேன். நீங்கள் பழனி ஆண்டியாக நினச்சாலும் சரி, ஓங்காரம் நினச்சிட்டாலும் சரி, அது அங்கே நீங்கள் நினச்சிக்கிடணும். இப்போ பார்த்துங்க, 5 வந்துடுச்சு பார்த்துங்க. இப்போது சகசரா 1, பிள்ளையார் 2, வேல்முருகன் 3,
சிவன் லிங்கம் 4, ஓங்காரம் 5. அதுக்கு மேலே 6வது தட்சிணாமூர்த்தி ஒரு அங்குலத்தில், அதுக்கு மேலே 7வது ஒரு அங்குலம் நடராஜர், அதுக்கு மேலே ஒரு அங்குலம் சிவன் உமை சிவசக்தி, அதுக்கு மேலே ஒரு அங்குலம் சச்சிதானந்த மூர்த்தி. சச்சிதானந்த மூர்த்தின்னு சொன்னால் சிவம் அம்பாள் நடுப்புற முருகன் இருக்கும். அதான் சத்து சித்து ஆனந்தம்னு பேர். அதை 9வது வைப்பார். அருவம் ஒரு 4ஆகி உருவம் ஒரு 4ஆகி அரை இரண்டும் மருவியில் உருவருவம் ஒன்றாகி அப்படின்னு சொல்லி முத்திரம் வழுத்த ஒன்றா பெருவெளிக்கும் அப்பா உள்ள பொருள் ஈது எனவே அப்படின்வார். அதனால் 4 இங்கே எடுக்கணும், அதுக்கு மேலே 4 எடுக்கணும், நடுப்புற ஓங்காரத்தை வைக்கணும். இதுதான் ரகசியம். அதுதான் உடம்புல இருக்கிறதே, அவங்கவுங்க உடம்புலே இருக்குது. இதுக்காக நீ எங்கேயும் தேட வேண்டாம். அவங்கவுங்க உடம்பில் அவங்கவுங்க தலைக்கு மேலே இந்த 9 சக்திகள் எப்பொழுதும் இருக்கிறது. இதுதான் பாம்பன் சுவாமி சித்தாந்தம். அதை நைட்டு தூங்கும் பொழுது ஒரு தரம் தியானம் பண்ணி தூங்குங்க. காலை எழுந்தவுடனே டைம் இருந்தால் தியானம் பண்ணுங்க. காலை எழுந்தவுடனே அவசர உலகமாக இருந்தீங்கன்னா எப்போ டைம் இருக்கோ பண்ணுங்க. ஆனால் நான் கண்டிப்பாக தூங்கும் பொழுது கண்டிப்பாக பண்ண முடியும். அது உங்களுடைய சாய்ஸ் தான். அதனால் பெட்டு தீட்டா படுக்கு தீட்டா தாம்பத்தி தீட்டா அதெல்லாம் பார்க்காதீங்க. அது கிடையாது. அது இருக்குது ஆனால் கிடையாது. நீ இப்படி எடுத்துக்கணும். உங்கள் உயிரில் இருக்கிற இறைவனை உங்கள் உடம்புக்கு மேலே இருக்க இறைவனை இன்றைக்கி என்ன தீட்ட சொல்ல போகிறீங்க? அதில் ஜனன தீட்டும் மரண தீட்டும் ஏதும் இல்லை என்று அறிவின்னு சொல்கிறார் சுவாமி. நல்லா கவனிச்சிங்க. ஜனன தீட்டும் மரண தீட்டும் ஏதும் இல்லை என்று அறிவின்னு வரும். உடலுக்கு தீட்டா உயிருக்கு தீட்டா இப்படிலாம் பாம்பன் சாமி கேட்பார். அதனால் இது சாமியுடைய இதில் கவனித்து பார்க்கும்போது இந்த வழிபாடை நீங்கள் எடுத்து பாருங்கள், டெய்லி எடுத்து பாருங்கள். டெய்லி இந்த 9 நவ ஆவரண பூஜை, 9 திரை இருக்கிறது. ஆவரணம்னா திரை, 9 திரை இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திரையை நீங்கள் அழிக்கிறீங்க. அது அழிக்கும் பொழுது தென்முகத்தை பார்க்குறவங்க 2 கடவுள் தான் வராங்க. தட்சிணாமூர்த்தி ஒன்று, நடராஜர் ஒன்று.